Hi friends, welcome back to my channel. This video is sponsored by EduQuest online course. விருப்பமிக்க try பண்ணுங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு பெரிய வனத்தின் ஓரத்தில் பழைய பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் அருகே ஒரு பெரிய யானை வசித்து வந்தது. யானையின் பெயர் சயா. சயா மிகவும் புத்திசாலி, மென்மையான இதயமுள்ள யானையாக இருந்தது. ஒரு நாள் ஒரு சிறிய நாய் மிகவும் சோர்வாகவும் பசிக்கடுமையாகவும் அந்த வனத்தில் நடந்துகிருந்தது. அந்த நாயின் பெயர் பச்சி. யானை அந்த நாயை பார்த்ததும் இரக்கமடைந்தது. என் பசிக்குது சயா என நாய் நடுங்கிய குரல்ல. இதோ சாப்பிடு, நீ இங்கேயே தங்கிக்கோள். நாயினையாக இருந்தா நமக்கு பயம் ஏதும் இருக்காது. டார்டைம் டைம் .55. அந்த நாளிலிருந்து யானையும் நாயும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். நாசெல்ல நாளா அவர்கள் வனத்தில எல்லோரும் அறிந்த நட்புகளா மாறினர். யானை எப்போதும் நாயை தன் தட்டில தூக்கி செல்லும். நாய் யாராவது வனத்தை நெருங்கினா உடனே பார்த்து யானைக்கு சூறும். ஒரு நாள் ஒரு விலங்கு வேட்டையாடு வனத்துக்குள் வந்தான். அவன் யானைய பார்த்ததும் அதை பிடிக்க முயன்றான். ஆனா பச்சி மிகவும் புத்திசாலியா வேட்டையாடுக்காரனை வஞ்சிச்சு யானைய பாதுகாத்து. நான் பெரியவன், நீ சிறியவன். ஆனா உன் நம்பிக்கையும் துணிவும் எனக்கு வாழ்க்கை கைய கொடுத்தது. அந்த நாள் முதல் அந்த வனத்தில் எல்லா விலங்குகளும் ஒரே உரையாடலை சூரன். உண்மையான நட்பு உடலை அல்ல, இதயத்தை பொறுத்தது. இந்த கதை என்ன சொல்லுகிறது? நட்பு என்பது அளவை காண்பதல்ல, உதவி செய்வது நம் திறமையை வைத்தே செய்யலாம். பெரிதும் சிறிதும் அல்ல, உண்மையான நேசம்தான் முக்கியம். நட்போட மகிமைய பத்தி ஏன் நிறைய பேர் பேசுறது இல்ல? நண்பர்கள்னா உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. சில சமயம் ரொம்ப வித்தியாசமானவன் தான் சிறந்த நண்பர்களா இருப்பாங்க. ஒரு காலத்துல ஒரு அழகான பச்சை கிராமத்துல பொம்மி அப்படி ஒரு பெரிய அன்பான காளை மாடு வாழ்ந்துச்சு. பொம்மிக்கு ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நெல்லான மரத்தடியில ஓய்வெடுக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சின்னானு ஒரு குட்டி குரங்கு கிளையில இருந்து கீழே குதிச்சு வந்து, ஹாய், நான் இங்க புச்சு, நாம நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. பொம்மி சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிச்சு, கண்டிப்பா, இங்க எல்லாரும் வரவேற்கப்படுறாங்க. அப்போதிலிருந்து சின்னாவுக்கும் பொம்மிக்கும் எல்லாமே ஒன்னாதான். சின்னா மரங்கள்ல தாவிக்கிட்டே பொம்மிக்கு ஜூசியான பழங்களை பறிச்சு கொடுக்கும். பொறிப்போக்கி பொம்மி சின்னாவுக்கு மறைஞ்சிருக்க வேர்களையும் சுத்தமான தண்ணீரையும் எங்க கண்டுபிடிக்கணும்னு காட்டும். ஆனா ஒரு முறை பலத்த மழை வந்து பண்ணையில வெள்ளம் வந்தப்போ சின்னா தண்ணீல மாட்டிக்கிட்டு குளிரால நடுங்கிச்சு. பொம்மி வேகமா ஓடி வந்து சின்னாவை தன்னோட முதுதூல ஏத்தி பத்திரமா ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. ஒரு உண்மையான நண்பன் சும்மா பேசிட்டு விளையாடுறது மட்டும் இல்ல, கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு உதவுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையான நட்புன்னா என்ன நடந்தாலும் ஒன்னா இருக்கிறது தான்.